ஹாய் ஆல், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூகேவோட டேக்ஸ் ரேட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், யார் வந்து அதிகமான டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது யூகேயில் அதை பற்றி உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது யூகேவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் வேறு மாதிரி டேக்ஸ் ரேட். இப்போ நீங்கள் 12,000 கீழே தான் உங்கள் சேலரி இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதுவே 12 to 50 இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிலாண்டில் 20% பே பண்ணுவீங்க. இந்த 12 to 50 வந்து ஸ்காட்லாண்டில் 4 பிரியும். 12 to 14 வந்து 19%, 14 to 25 வந்து 20%, 25 to 43 21%. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரேட் 50லேருந்து 125 வரைக்கும் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து 40% பே பண்ணுவீங்க. அதுவே வந்து 125க்கு மேலே இருக்கீங்கன்னா 45%. இதுவே ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 43 வாங்கினாலே 150 வரைக்கும் இருக்கீங்கன்னா நீங்கள் 42%. அதுவும் இந்த வருஷம் அது 45 ஆகிடுச்சு. டாப் ரேட் வந்து 150க்கு மேலே போனால் அது 48% ஆகிடுச்சு. இப்போ நான் வாயில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கடகடன்னு சொல்கிற மாதிரியும் என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஷீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான டேக்ஸஸை பார்த்துக்கலாம், என்ன மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக் ரேட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று பே பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,000 கீழே இருந்தால் 12%, அதுக்கு மேலே இருந்தால் 2% பே பண்ணுவோம். இது போக தான் உங்கள் கைக்கு சேலரின்னு ஒன்றே கைக்கு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவுன்சில் டேக்ஸ்ன்னு வேறு ஒன்று பே பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவுன்சில் டேக்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ் கிடையாது. அது A to E பேண்ட், ஒரு 6 கவுன்சில் டேக்ஸ் பேண்ட் இருக்குது. அது என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் EB பில்லு, கேஸ் பில்லு இதெல்லாம் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு, கிராசரி, உங்களோட எக்ஸ்பென்சிவ்லாம் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு டேக்ஸை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு கிளாரிட்டி வரல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸ்காட்லாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்காட்லாண்டில் இருக்கோம். ஸோ அது வந்து எனக்கும் வந்து அதை பார்த்து தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த கம்பேரிஷனில் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.